CPA Chalkpiece Academy Pro Channel. விரைவில் நடைபெற உள்ள PGTRB 2026க்கான தேர்வை எழுத காத்திருக்கும் அனைத்து பொருளியல் ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB 2026க்கான பொருளியல் பாடத்திற்கான ஒரிஜினல் மாடல் டெஸ்ட்டுக்கான வீடியோவாகும். 180 மதிப்பெண்கள் டெஸ்ட்டு வைப்பதற்காக யூனிட் 1 டெஸ்ட் 1 பார்ட் 2க்கான வீடியோவாகும். இது சாக்பீஸ் அகாடமி வழங்கும் தேர்வு பயிற்சிக்கான வினாக்கள் அடங்கிய வீடியோவாகும். இதில் வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இதனுடைய விடைகளை நமது சேனலில் நீங்கள் மாத சந்தாதாரராக சேர்ந்து அதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களையும் அதற்குரிய PDF ஃபைல்களையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்புவோம். மற்றும் இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதில் வினாக்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு தினந்தோறும் தேர்வானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு யூனிட் முடிவின் போதும் 180 மதிப்பெண்களுக்கான டெஸ்டானது நடத்தப்படும். 3.5 மணி நேரங்கள் அந்த தேர்வு நடைபெறும். நீங்களும் இந்த தேர்வில் பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று உடனடியாக சேர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். ஏற்கனவே முதல் பார்ட் வெளியாகி உள்ளது. அதனுடைய தொடர்ச்சியான 2வது பார்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 21வது கேள்வி. என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எந்த் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா, எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா, எந்தம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா, எந்த ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 22வது கேள்வி. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை தேர்வு செய்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை தேர்வு செய்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்த ஆப்ஷன் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், குண்டலகேசி. அடுத்த ஆப்ஷன் மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி. அடுத்த ஆப்ஷன் சீவக சிந்தாமணி, வளையாபதி, திருக்குறள். உங்களது விடை என்ன? 23வது கேள்வி. குடித்து என்பதன் இலக்கணக் குறிப்பு. குடித்து என்பதன் இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்பு பெயர், வினைத்தொகை, வினையெச்சம், பண்புத்தொகை. 24வது கேள்வி. காலக்கணிதம் என்ற படைப்பு யாருடையது? காலக்கணிதம் என்ற படைப்பு யாருடையது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் வாலி, கண்ணதாசன், வைரமுத்து, பட்டுக்கோட்டையார். இந்த வினாக்களையும் ஆப்ஷன்களையும் 1க்கு 2 முறை பார்த்து உங்களது விடைகளை எழுதினீர்கள் என்றால் மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 25வது கேள்வி பொறுத்துக வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் மண்ணும் பாப்பத்தே வடிவு மான் புகழ் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது பக்கம் 10 பாட்டு, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை என்று வழங்கப்பட்டுள்ளது. உங்களது விடைகளை நீங்களே தெரிவு செய்து எது சரியான விடை என்பதை இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு கண்டுபிடியுங்கள். அதற்கான சில நொடிகள் உங்களுக்காக வழங்குகிறோம். முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இப்போ அடுத்த வினாவுக்கு செல்வோம்.
அடுத்து 26வது கேள்வி. 1974ஆம் ஆண்டு யுபிஎஸ்சியின் தலைவராக இருந்தவர் யார்? 1974ஆம் ஆண்டு யுபிஎஸ்சியின் தலைவராக இருந்தவர் யார்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சார்ஜென்ட், கோத்தாரி, ஏஆர் கித்வாய், ஆதிசேஷையா. 27வது கேள்வி. ஒருவர் 10 வருடங்களில் படிக்கக்கூடிய கல்வியை 2 வருடங்களில் படிக்க முடியக்கூடிய கல்வியை வழங்குவது. ஒருவர் 10 வருடங்களில் படிக்கக்கூடிய கல்வியை 2 வருடங்களில் படிக்க முடியக்கூடிய கல்வியை வழங்குவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் திறந்தவெளி கல்வி, தொலைதூர கல்வி, வயது வந்தோர் கல்வி, பல்நோக்கு செயலறிவு கல்வி. 28வது கேள்வி. முறைசாரா கல்வி கீழ்க்கண்ட யாரிடமிருந்து நிதியுதவி பெற்று நடைபெறுகிறது? முறைசாரா கல்வி கீழ்க்கண்ட யாரிடமிருந்து நிதியுதவி பெற்று நடைபெறுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் யுனெஸ்கோ, யூனிசெஃப், யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. 29வது கேள்வி. உழவர் செயலறிவு கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். உழவர் செயலறிவு கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1957, 1977, 1987, 1967. 30வது கேள்வி. கூற்று 1 முன் தொடக்க கல்வி ஆரோக்கியமான உடல்நலம் மற்றும் சிறந்த பழக்க வழக்கங்களை கற்றுத்தருகிறது. கூற்று 2 மனவெழுச்சி பக்குவத்தை வளர்க்கிறது. இந்த 2 கூற்றுகளும் சரியா தவறா என்பதுதான் கேள்வி. என்னுடைய ஆப்ஷன்ஸ் கூற்று 1 மற்றும் 2 சரி. 2வது ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் 2 தவறு. 3வது ஆப்ஷன் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 4வது ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 31வது கேள்வி. ஒரு பொருளின் பல அலகுகளை தொடர்ந்து நுகர்கின்ற பொழுது கிடைக்கின்ற கூட்டுத்தொகை டேஷ். ஒரு பொருளின் பல அலகுகளை தொடர்ந்து நுகர்கின்ற பொழுது கிடைக்கின்ற கூட்டுத்தொகை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இறுதிநிலை பயன்பாடு, மொத்த பயன்பாடு, வரிசை தர பயன்பாடு, குறைந்த பயன்பாடு. 32வது கேள்வி பொருத்துக வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. முதல் பக்கம் குறைந்து செல் பயன்பாடு, விருப்பத் தேர்வு, வரிசை தர பயன்பாடு, எண்ணளவு பயன்பாடு. 2வது பக்கம் சாமுவேல்சன், ஆலன், மார்ஷல், பென்தாம். இதில் உங்களது விடைகள் என்ன என்பதை ஒரு சில நொடிகள் இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு அதை கண்டுபிடியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விடைகளை கண்டுபிடித்து விட்டீர்களா? இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். 33வது கேள்வி. விலை மற்றும் வருமான மாற்றங்கள் நுகர்வோரின் வாங்கும் பழக்கத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்குவது டேஷ். விலை மற்றும் வருமான மாற்றங்கள் நுகர்வோரின் வாங்கும் பழக்கத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்குவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமநோக்கு வளைகோடு பகுத்தாய்வு முறை, மொத்த பயன்பாட்டு முறை, வரிசை தர பயன்பாட்டு முறை, குறைந்த பயன்பாட்டு முறை. 34வது கேள்வி. நிறைவேற்றக்கூடிய விருப்ப விதி என்று அழைக்கப்படுவது கீழ்க்கண்டவற்றில் எது? நிறைவேற்றக்கூடிய விருப்ப விதி என்று அழைக்கப்படுவது கீழ்க்கண்டவற்றில் எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமநோக்கு வளைகோடு பகுத்தாய்வு முறை, மொத்த பயன்பாடு, வரிசை தர பயன்பாடு, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாடு. அடுத்த கேள்வி 35வது கேள்விக்கு வந்திருக்கோம். எப்போதும் குறைந்த அளவிலுள்ள பொருட்கள் உள்ள தொகுப்பை காட்டிலும் அதிக அளவிலுள்ள தொகுப்பையே நுகர்வோர் விரும்புவர் என கூறுவது. எப்போதும் குறைந்த அளவிலுள்ள பொருட்கள் உள்ள தொகுப்பை காட்டிலும் அதிக அளவிலுள்ள தொகுப்பையே நுகர்வோர் விரும்புவர் என கூறுவது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் வெளிப்படுத்தப்பட்ட விருப்பத் தேர்வு,
மொத்த பயன்பாடு, வரிசைத்தர பயன்பாடு, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாடு. 36வது கேள்வி. கூற்று 1. நுகர்வோர் நடவடிக்கை பற்றிய கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் ஆல்பிரட் மார்ஷல். நுகர்வோர் நடவடிக்கை பற்றிய கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் ஆல்பிரட் மார்ஷல். இது கூற்று 1. கூற்று 2. மார்ஷல் தம் கோட்பாட்டை வரிசை தர பயன்பாடு கருத்து படிமத்தில் உருவாக்கினார். மார்ஷல் தம் கோட்பாட்டை வரிசை தர பயன்பாடு கருத்து படிமத்தில் உருவாக்கினார். இந்த 2 கூற்றுகளும் சரியா தவறா என்பதை கண்டுபிடியுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. உங்களது விடை எது? 37வது கேள்வி பொறுத்துக வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. முதல் பக்கத்தில் இறுதிநிலை பயன்பாடு, வரிசை தர பயன்பாடு, மொத்த பயன்பாடு, எண்ணளவு பயன்பாடுன்னு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பக்கத்தில் TU3 = U1 + U2 + U3, ஆலன், மார்ஷல். MU = TU4 - TU3. இதில் உங்களது விடை என்ன என்பதை ஒரு சில நொடிகள் இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு உங்களது விடையை கண்டுபிடியுங்கள். விடைகளை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நம்புகிறோம். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். 38வது கேள்வி. கீழ்க்கண்டவர்களில் பயன்பாடு என்பது திருப்தி உணர்வை குறிக்கிறது என்ற கருத்தை கொண்டவர். கீழ்க்கண்டவர்களில் பயன்பாடு என்பது திருப்தி உணர்வை குறிக்கிறது என்ற கருத்தை கொண்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மார்ஷல், சாமுவேல்சன், கோசன், ஹிக்ஸ். 39வது கேள்வி. ஒரு நுகர்வோர் தனது வருமானத்தை எவ்வாறு சிறந்த முறையில் செலவழித்து அதிகபட்ச திருப்தியை பெறுவார் என்பதை கண்டறிய பயன்படுவது. ஒரு நுகர்வோர் தனது வருமானத்தை எவ்வாறு சிறந்த முறையில் செலவழித்து அதிகபட்ச திருப்தியை பெறுவார் என்பதை கண்டறிய பயன்படுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வரிசை தர பயன்பாடு, வெளிப்படுத்தப்பட்ட விருப்பத்தேர்வு கருத்து கொள்கை, சமநோக்கு வளைகோடு பகுத்தாய்வு முறை, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாடு. இதில் உங்களது விடை எது? இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி 40வது கேள்வி. மொத்த பயன்பாட்டில் ஒரு அலகு கூடுதலாக ஏற்படும் நுகர்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. மொத்த பயன்பாட்டில் ஒரு அலகு கூடுதலாக ஏற்படும் நுகர்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மொத்த பயன்பாடு, இறுதிநிலை பயன்பாடு, வரிசை தர பயன்பாடு, குறைந்த பயன்பாடு. அனைவரும் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்குரிய PDF ஃபைல்களையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் நமது குழுவில் சந்தாதாரராக சேர்ந்து இந்த தேர்வு பயிற்சியை பெறலாம். இந்த தேர்வானது தமிழ் தகுதி தேர்வு, பொருளியல், கல்வி உளவியல், பொது அறிவு ஆகிய பாடங்களிலிருந்து மொத்தமாக ஒரே தொகுப்பில் வினாக்களாக உருவாக்கப்பட்டு இந்த தேர்வு பயிற்சி நடைபெறுகிறது. அதற்கான மெட்டீரியல்கள் முதலில் வழங்கப்பட்டு அதன் பிறகுதான் அன்றைக்கு புதிதாக வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு யூனிட் முடிவிலும் 180 மதிப்பெண்களுக்கான 3.5 மணி நேர தேர்வு நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். அடுத்த PGTRB தேர்வு எழுதி நீங்களும் ஆசிரியராக உருவாகுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.